அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழுடன் சேவே உலக சாதனை சான்றிதழ் இலவசமாக தருவதாக ஒரு செய்தியினை பார்த்தோம். புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்று பெயர் வைத்து கொண்டு கொடுப்பதிலெல்லாம் உலக சாதனை சான்றிதழா என்று நாம் முன்பு கேட்டிருந்தோம். ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டில் 1600க்கும் மேற்பட்ட சாதனைகள் இன்று நாங்கள் பதிவு செய்திருந்தாலும் அதில் 4ல் ஒரு பகுதி மட்டும்தான் உலக சாதனையாக இருக்கிறது. மீதி 3 பகுதி சாதனைகள் எவ்வாறாக இருக்கிறது? அந்த 3 பகுதி சாதனைகள் தான் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு அமைப்பின் மூலமாக அதோடைய சான்றிதழ்களை கொடுத்து சாதனையாளர்களாக அவர்களை அங்கீகரித்திருக்கிறோம். அப்போது உலக சாதனையாக இருக்கும் சாதனைக்கான சான்றிதழ் ஆல் இண்டியா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பிலும் சேவே வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பிலும் கொடுத்து சிறப்பித்திருக்கிறோம். இந்த ஒரு சிறிய புரிதல்கள் இல்லாமல் பல அமைப்புகள் சுயநல நோக்கோடு எந்தவித நோக்கமும் இல்லாமல் புக் ஆஃப் ரெக்கார்டு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற பெயரில் சான்றிதழினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சென்றாண்டு வரலாறை கேட்டால் அவர்களுக்கும் தெரியாது. சென்றாண்டு அவர்களுடைய உலக சாதனை சான்றிதழ் பெற்ற விவரமும் தெரியாது. ஆனால் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு கடந்த 5 ஆண்டுகளாக சான்றிதழ் கொடுத்தவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் உற்று நோக்கி அவர்களை அடுத்தடுத்த தளத்திற்கு எடுத்து வருவதை இங்கு உள்ள ஆளுமைகளை கண்டாலே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு செய்தி, புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு வைத்துக்கொண்டு நாங்கள் விருதுகள் யாருக்கும் கொடுத்து சிறப்பிக்கவில்லை. ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு 4 ஆண்டுக்கு மட்டும் 4 நபர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. ஆல் ஆஃப் ஃபேம் என்ற பெயரில் ஆண்டுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். அப்போது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு குழுமத்தில் விருதுகள் வழங்கி கொண்டிருப்பது எந்த அமைப்பு என்றால் அது சேவே ரெக்கார்டு ஹோல்டர் ஃபோரம். சேவே ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபோரம் தான் விருதுகளை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பும் செய்து கொண்டிருக்கிறது. ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு எந்த நேரத்திலும் விருதுகளை வழங்கவில்லை. இந்த சேவே ரெக்கார்டு ஹோல்டர் ஃபோரம் ஸ்டார் ஐகான் என்ற ஒரு விருதினை 2021 முதல் 2025 வரையிலும் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. சற்று ஏறக்குறைய 150க்கு மேற்பட்ட விருதுகளை அது கொடுத்திருக்கிறது. அத்தனை விருதும் விருதாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்கள் இருக்கும் இடம் சென்று கொடுத்து சிறப்பித்திருக்கிறோம், எந்தவித கட்டணமும் இல்லாமல். 2021 முதல் உமன்ஸ் அச்சீவர் பெண் சாதனையாளர் என்ற விருதினையும் நாங்கள் அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம், எந்தவித கட்டணமும் இல்லாமல். அந்த வரிசையில் யங் அச்சீவர் விருதுகளையும் கட்டணங்கள் இல்லாமல் தான் வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆண்டு விழாவில் சிறப்பு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். பாரதியார், அப்துல் கலாம், திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, காயிதே மில்லத், இந்த மாதிரி அன்னை தெரேசா, வாசுகி, திருவள்ளுவர் சாதனையாளர் விருதுகளை ஔவையார் என்று பல தலைவர்களுடைய பெயரில் கொடுக்கும் எந்த விருதையும் நாங்கள் அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் தான் கொடுத்து சிறப்பித்திருக்கிறோம். கட்டணத்தின் அடிப்படையில் விருதுகளை கொடுக்கவில்லை. இந்த 3வது மாநாடு மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு யாரிடம் நன்கொடை பெறவில்லை. இந்த மாநாட்டில் தரும் அனைத்து விருதுகளும் சான்றிதழும் அவர்களுடைய திறமைக்கு மட்டுமே வழங்கி சிறப்பிக்கிறது, எந்தவித கட்டணமும் இல்லாமல். உலக வரலாறில் விருதுகளை விற்பனை செய்வது எவ்வளவு தவறான செயல் என்பதை காலம் நமக்கு உணர்த்தும். திறமையின் அடிப்படையில் கிடைக்கும் எந்த விருதையும் இழக்காதீர்கள். 1000, 2000, 3000 என்று கொடுத்து வாங்கும் விருதுகளால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறி, புக் ஆஃப் ரெக்கார்டுடைய நோக்கம் உயர்த்தி கொண்டே இருப்பது. அந்த வரிசையில் தமிழ் சார்ந்த மரபுகளையும் திருக்குறள் சார்ந்த பணிகளையும் செம்மொழி தமிழ் இலக்கியங்களை மீண்டும்
உலக அளவில் எடுத்து செல்லும் விதமாகவும் தான் சாதனை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தனியார் பள்ளி மாணவர்களோடு அரசு பள்ளி மாணவர்களும் சரிசமமாக திறமையில் இங்கு ஒன்றாக இருக்கிறார்கள். படிப்பில் வேணாலும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பிற்காக அவர்களுடைய கல்வித்தரம் மாறுபடலாம், ஆனால் அவர்களுடைய திறமைகள் சரிசமமாக இருப்பதனால் நாங்கள் இன்று அரசு பள்ளி மாணவர்களை நோக்கி எங்கள் பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் பேசுவோம். புக் ஆஃப் ரெக்கார்ட் விருதுகளை விற்பனை செய்யவில்லை என்று கூறுவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.